Hello guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா how to calculate the safe workload of wire rope. So ஒரு wire rope எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா construction sideல நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம் வந்து lifting operation அப்புறம் வந்து lifelines-க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேலையை நம்ம சேஃபாக முடிக்கணும்னு சொன்னா கட்டாயம் வந்து அந்த wire rope-ஓட சேஃப் ஒர்க்லோட வந்து கண்டறியணும். ஸோ வந்து அந்த wire rope-ஓட சேஃப் ஒர்க்லோட எப்படி கண்டறியுதுங்கிற ஃபார்முலாவை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சேஃப் ஒர்க்லோட் இஸ் ஈக்குவல் டு டி வர்க்கம் இன்ச்சில் நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா தர 8. ஸோ வந்து இது வந்து ஒரு ஃபார்முலா நம்ம சேஃப் ஒர்க்லோட் wire rope-ஓட பார்க்கறது. ஸோ வந்து இதே wire rope வந்து நம்ம வந்து மில்லிமீட்டர் டயமீட்டர் வந்து மில்லிமீட்டர்ல பார்க்க போறோம்னா அதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். என்னன்னு சொன்னா சேஃப் ஒர்க்லோட் இஸ் ஈக்குவல் டு டி வர்க்கம் இன்டு 12.4. ஸோ வந்து நம்ம எப்படி பார்க்கறதுன்றதை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ வந்து ஒரு wire rope இன்ச்சில் எடுத்துக்கொண்டா வந்து டிங்கிறது வந்து டயமீட்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் செய்து வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ ரோப்போட டயமீட்டர் வந்து இன்ச்சில் இந்த எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வந்து அதோட சேஃப் ஒர்க்லோட் எப்படி பார்க்கறேன்னு சொன்னா சேஃப் ஒர்க்லோட் வந்து இன்ச்சில் எடுத்துக்கொண்டா வந்து அதோட சேஃப் ஒர்க்லோட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து 10 வரும். ஸோ வந்து இஸ் ஈக்குவல் டு டி வர்க்கம் இன்டு 8. ஸோ வந்து இதோட சேஃப் ஒர்க்லோட் வந்து எப்படி பார்க்கணும் நம்ம இப்போ வந்து 1.5 இன்டு 1.5 இன்டு 8 பெருக்கும் போது வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 18 டோன் சொல்லி கிடைக்கும். ஸோ வந்து 1.5 இன்ச் wire rope எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதோட சேஃப் ஒர்க்லோட் வந்து 18 டோன் வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதே wire rope வந்து நம்ம மில்லிமீட்டர்ல வந்து பார்க்க போறோம்னு சொன்னா ஸோ வந்து அதோட சேஃப் ஒர்க்லோடோட ஃபார்முலா வந்து வித்தியாசப்படும். ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு காட்டினேன். அதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். வந்து சேஃப் ஒர்க்லோட் இஸ் ஈக்குவல் டு டி வர்க்கம் இன்டு 12.4. ஸோ வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு மில்லிமீட்டர்ல wire rope கால்குலேஷன் சேஃப் ஒர்க்லோட் பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி பார்க்கலாம்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ வந்து ரோப்போட டயமீட்டர் வந்து மில்லிமீட்டர்ல எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒரு 30 மில்லிமீட்டர் டயமீட்டர் ரோப் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதோட ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும். ஸோ சேஃப் ஒர்க்லோட் இஸ் ஈக்குவல் டு டி வர்க்கம் இன்டு 12.4. ஸோ வந்து நம்ம வந்து சேஃப் ஒர்க்லோட் வந்து எப்பயும் வந்து மில்லிமீட்டர்ல பார்க்கும்போது வந்து அதோட ரிசல்ட் வந்து கேஜில கிலோகிராம்ல தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஒரு wire rope-ஓட மில்லிமீட்டர் வந்து டயமீட்டர் வந்து 30 மில்லிமீட்டர் எடுத்துக்கொண்டா வந்து 30 இன்டு 30 இன்டு 12.4 வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 11,160 கிலோகிராம் சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இது வந்து சேஃப் ஒர்க்லோட் வந்து மில்லிமீட்டர்ல wire rope இருக்கும்போது எடுத்துக்கொள்ளும் போது நம்ம வந்து சேஃப் ஒர்க்லோட் வந்து 11,160 சொல்லி கண்டறிஞ்சிக்கோம். இதை டொன்னுக்கு நம்ம டொன் மாற்றணும்னு சொன்னால் வந்து அந்த 1000 வந்து பிரிச்சா வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி சேஃப் ஒர்க்லோட் ஸ்டீல் wire rope-ஓட சேஃப் ஒர்க்லோட கண்டறியறன்னு சொல்லி பார்த்திருக்கோம். Thanks for watching my video guys. See you with next video. Bye bye.